எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு ஆணி மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். அதோட நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். விரைவாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று 23/6/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் வெற்றி அடையும். இன்றைய திதி நவமி திதி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், யோகம் வரியான் நாம யோகம், கர்ணம் கவளவ கர்ணம், சந்திராஷ்டமம் கும்பராசி சதய நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஆணி மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். ராசிநாதன், உங்களோட ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் பயணம் செய்ய போகிறாங்க. உங்கள் ராசியை தனுசு ராசியை சூரியன், சந்திரன் மற்றும் புதன் பகவான் ப்ளஸ் சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அதனால் இந்த ஒரு மாதம் தனுசு ராசி கொஞ்சம் கவனமாக தான் செயல்பட வேண்டும். ஓகேங்களா? மெயின் உடல் நலத்தில் அதிகப்படியான அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் எங்கே வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், அது ஹோட்டலில் சாப்பிட்டாலும், அங்கே குடிக்கக்கூடிய தண்ணீர் ஹைஜீனிக்காக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துங்க. அல்லது வீட்டிலேருந்தே தண்ணி கையில் கொண்டுட்டு போகிறது ரொம்ப சிறப்பானது. இது மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட பேச்சு, பயணங்களில் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. இந்த ஆணி மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் தடை வரத்துக்கான வாய்ப்புகள், புதுசாக ஸ்கூல் சேரனால கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். அல்லது +1ல் நீங்கள் எதிர்பார்த்த குரூப்போட வேற குரூப் கிடச்சிருச்சுன்னா மனம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி காலேஜ் போடுறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமமான காலம் தான் தனுசு ராசியில் பிறந்தவங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் வழிபாடு பண்ணாவே இந்த கல்வி தடைங்கிறது வராது. ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் இடம் குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. 2ஆம் இடம் தனுசு ராசிக்கு சனி பகவான் அவர் 4ஆம் இடத்தை பயணம் செய்கிறார். இந்த 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வருமானம்ங்கிறது நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்கும், தடை இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு வாடகை வருமானம், ரொம்ப நாளாக வீடு வாடகைக்கு விட்டோம் வரவே இல்லைன்னா இப்போ வாடகைக்கு கண்டிப்பாக வருவாங்க. கடையில் அதே மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்கும். வாடகை வருமானம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறையும். ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம் தம்பி தங்கச்சி ப்ளஸ் மாமனாரை குறிக்கக்கூடியது. திருமணம் ஆனவங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு 1.25 வருஷமாக தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்கள் மாமனாருக்கோ அல்லது தம்பி தங்கச்சிக்கோ பல் அல்லது கண் சம்மந்தப்பட்டது அல்லது இரத்த சம்மந்தப்பட்ட பாதிப்பு சரியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட அமைப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு வருமானத்தை நோக்கி தான் இருக்கும். எப்போ இருந்தாலும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வேலை இருக்குது, தொழில் இருக்குது, இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். ஓகேங்களா? அடுத்தது 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். 4ஆம் இடத்துல இன்னும் 2 வருஷத்துக்கு சனி பகவான் தான் பயணம் செய்ய போகிறாரு. 4ஆம் அதிபதியான குரு உச்ச நிலையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்படுவாங்க, சின்ன சின்ன சோம்பேறித்தனமாக இருக்கும். உடம்பு வெயிட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவங்களுக்கு வாக்கு வன்மை சூப்பராக இருக்கும். இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்கு பலித்தம் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஓகேங்களா? அடுத்தது வீடு வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். லோன் போட்டு தான் வாங்குவீங்க. அந்த லோன் 2ஆவது தடவை தான் சக்ஸஸ் ஆகும். முதல் தடவை பேப்பர் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி
பலம் பெற்று இருக்கிறாங்க. இந்த 5ஆம் இடத்தை ராகு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் வந்து மேஜிக் மேலே ரொம்ப விருப்பம் இருக்கும். மேஜிக் ஷோ பார்க்கறது, அல்லது மேஜிக் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி, அல்லது மந்திரம் தந்திரம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கண்டிப்பாக குழந்தைகள்கிட்ட வந்து இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தை வந்து செயல்படுத்தி காட்டுவாங்க. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறனால இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன், இந்த வாகனத்துல தான் போவேன், அந்த மாதிரி அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம், இந்த ஆணி மாசத்துல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அரசியல் இருக்கிறவங்க புகழ் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பேராசைப்படக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளைக்கு தனுசு ராசிக்கு இதோட தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். இப்போ நம்ம 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம ராஜநிலையோட. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்துங்க. இந்த பர்மனன்ட் மார்க்கர் பயன்படுத்தி கையில் மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. உங்கள் ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்களை எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இடம் மாற்றங்கள் வேணுமா, இடம் வாங்கணுமா, இடம் விற்கணுமா, கொடுத்த பணம் வரணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கும் அது ஏதாவது ஒன்று மட்டும் நினச்சிக்கணும் 100 நாளைக்கு. அல்லது ஒரு 50 நாள்லேயே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சூப்பர், காட் கிரேஸ், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நடந்துச்சு. அடுத்த 50 நாள் திருப்பி அடுத்தது வந்து நீங்கள் வந்து செயல்படுங்க. இது மாதிரி ஒவ்வொரு 100 நாளைக்கோ 50 நாளைக்கோ ஒரு செயல் முடிஞ்ச பிறகு அடுத்த காரியத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 66. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 87. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 90. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 80. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 10. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 12. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 14. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 42. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 54. இவை அனைத்தும் காமனான எண்கள். உங்களோட ஜாதகப்படி இப்போ ஒரு சில பேருக்கு ஜாதகமே இல்லைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு அதுக்கான அதிர்ஷ்ட நம்பரையும் எடுத்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? தேவை உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக கட்டணம் வாங்கிட்டு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே குறித்து தரப்படும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.